ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போட ஒரு மான்வாவோட எபிசோட் 47 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நைட் டைமில் நம்ம ஹீரோ தூங்கும் போது அங்கே ஒரு பிரகாசமான ஒளி கண்ணிலே அடிக்கும். என்ன விஷயம்னு பார்த்தா ஒரு லெட்டர் தான், அதுவும் கோல்டு கலரில் இருக்கும். இந்த லெட்டர் தான் சஃபீனா வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அண்டர் வேர்ல்டுக்கான இன்விடேஷன் தான். அது நெக்ஸ்ட் சீன்லேயே வெளியில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு இன்னமும் புரியல அதுக்காக கரெக்டாக இந்த டைமுக்கு வெளியில நிக்கணும்னு. நான் எந்த இடத்துல வேணாலும் அந்த டோரு சமன் ஆகலால, யாருக்குமே அங்க தெரியல எதுக்காக நம்ம வந்து இங்க நிக்கணும்னு. நான் பாருக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல நிக்கணுமா என்ன? நம்மளால யூஸ்வலா அதை பார்க்க முடியாதா? நான் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒளி கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அசல் மாதிரி ஒரு விஷயமும் அங்க வருது. அதான் அவங்க சொன்ன அந்த இன்விடேஷனுக்கான டோர் போல. அதனால்தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்கள வர சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பா ரூம்ல இந்த மாதிரி விஷயம் ஃபிக்ஸ் ஆகாது. இதுல ஒரு லேடியும் வரா, அவ ஒரு கோல்டன் நைட்டு தான். சுபாரு, இந்த மாதிரி நான் உனக்காக தான் வந்திருக்கேன், உன்னை நான் பிக் பண்ணி கொண்டு போகணும். இந்த லேடியோட பேரு இக்ஸஸா. குயின் சஃபீனா கீழே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளா இவங்க. இந்த இடத்துல கோல்ட் கிங்குக்கு தெரியல இவங்க வந்து யாருன்னு. லூயிவிக்க விட இவங்க வந்து எங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நியூ ஜெனரேஷனோட பர்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு பர்மிஷனும் கிடைக்குது. அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. மேல சன் இருக்கு, ஏகப்பட்ட விஷயமும் இருக்கு. இந்த இடத்துல இதுதான் அண்டர் வேர்ல்டா அப்படின்னு அவங்க ஆச்சரியமா வராங்க. முக்கியமா இது வந்து பூமியை கம்பேர் பண்ண ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சைடு குளிராவும் இன்னொரு சைடு சூடாவும் இருக்கு. இந்த அண்டர் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் உள்ளே ஏகப்பட்ட கான்டினென்ட் கண்ட்ரின்னு டிவைட் ஆயிருக்கு. அதுல சில இடத்துல சன் வந்து படமா, சில இடத்துல படாதான். இந்த இடத்துல சில்வர், பிரான்ஸ், கோல்டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்டினென்ட்டா அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்னு கண்ட்ரியா இருக்கு. அதுல முக்கியமா கோல்டன் கண்ட்ரி அதுதான் ரொம்ப பெரிய கண்ட்ரியா. அதே மாதிரி நம்ம இக்ஸஸ் வந்து சொல்றான், இந்த இடத்துல மேஜரா நிறைய விக்கிங்ஸ் வந்து இருக்காங்கல்ல, சில்வர், பிரான்ஸ், கோல்டு, காப்பர்னு. அவங்களுக்கு வெளி ஆளுங்கனாலே சுத்தமா பிடிக்காது. கிங்ஸ் வந்து வெளி ஆளுங்களை ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரியோ இல்லைன்னா ஒரு கேட்டுக்கான சோல் மாதிரியோ தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுக்கும் கீழே ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட்டே பண்ணுவாங்களாம். கேட்கும் போது அங்க அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது, என்னது ஸ்லேவா? இத்தனைக்கும் இக்ஸஸ் வந்து சொல்றான், உங்களை பார்த்தவனே கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கேட்கும் போது கோல்ட் கிங்குக்கு அங்க ரொம்ப கடுப்பாகுது. அங்க எக்ஸஸும் இப்பதான் ரொம்ப கொடூரமா சொல்றான், இந்த மாதிரி நான் உங்களை எதுக்கு தெரியுமா இங்க கொண்டு வந்தேன்? உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்க எங்க வரணும்னு. கோல்டன் கண்ட்ரிக்கு 200க்கும் மேல ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்கு. இந்த இடம் நீங்க நிக்கிறீங்களே அதுவே நான் கிரியேட் பண்ண ஒரு கோல்டன் ஏரியா தான். அதை எடுத்து விட அந்த இடமே தன்னால அழியுது. இடத்துல அவளுடைய 14th ஸ்கில் அதை அவ யூஸ் பண்றா. இது மூலமா எல்லாருமே அங்க மாஞ்சி போறாங்க. உங்களை நான் வந்து நினைச்சிருந்தா இங்கே கொண்டு இருக்க முடியும், ஆனா என்னோட மாஸ்டருடைய நீங்க கெஸ்டா இருக்கீங்க. இப்படி இருக்கும் போது நான் உங்களை கொல்ல முடியாது. நீங்களா அந்த ஏரியாவுக்கு வந்துருங்க என்ன? ஆனா பார்க்கலாம் உங்களால வர முடியுதா இல்லையான்னு. கோல்டன் கண்ட்ரிக்கு வரதுக்குள்ள உங்களுக்கு போதும் ஆயிடும். ஏன்னா நீங்க வரணும்னா ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கணும். இந்த இடம் ஒரு கொடூரமான இடம். இந்த இடத்துல உங்களால உயிரோட இருக்க முடியுமா அதுவும் உங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 72 ஹவர் உங்களுக்கு கொடுக்கப்படும். சீக்கிரமா வந்துருங்க என்ன? அப்படி நீங்க உயிரோட இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே மாஞ்சு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சுபாரு ஏதோ ஒரு இடத்துக்கு வரான். அது என்ன இடம் அப்படின்னு அவனுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த மாதிரி லைட்டா அவனுக்கு ஃபீலிங் வருது. ஒரு மாஸ்டர் அவனை தாக்குவது அசால்ட்டால தடுக்கிறான். அந்த மாஸ்டரோட அட்டாக்கோட இம்பாக்ட் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாஸ்டர் என்னதான் தாக்குனாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகுது. என்னது அட்டாக் பண்ணும்போது எந்த விதமான வெறியும் தெரியல. அது ஒரே ஒரு கிக் அடிக்க இதனால அந்த மாஸ்டர் எங்கேயோ போய் விழுத. சுபாரு, நான் எதிர்பார்க்கல நீ அந்த அளவுக்கு மோசம் இல்லப்பா கேட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியம் ஆகுறான். ஏன்னா அந்த மாஸ்டரால பேச முடியுது. ஆமா, உனக்கு வந்து என்ன எப்படி தெரியும்? நீ உண்மையிலே யாருதான்? அட என்னப்பா நீ என்ன மந்து போயிட்டியா என்ன? நீ இதுக்கு முன்னாடியே ரொம்ப கொடூரமா என்ன கொன்ன, உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? என்னது நான் கொன்னனா? எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து அதுக்கப்புறம் நடந்திருக்கும், அதனால உனக்கு ஞாபகம் இல்ல. அதே மாதிரி என்னோட அப்பியரன்ஸ் அதுவும் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, என்னை பத்தி நான் திரும்பவும் சொல்றேன். அந்த பெரிய கபோல் அது வந்து நான் தான். இப்பதான் அங்க சுபாருக்கு ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்ல நம்ம சாய்கா கூட ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் கேட்ல நம்ம ஆளு சண்டை போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பாஸ் மாஸ்டரா ஒரு கபோலும் ஒரு காப்ளினும் வந்திருக்கும். அதுதான் இதுன்னு இப்பதான் ஆளுக்கே புரியுது. அட தெரிய வந்துச்சா? போன வாட்டி என்ன அப்படி தோக்கச்சப்பா, அதை வந்து என்னால எப்படி மறக்க முடியும்? சரி ஏதோ ஒன்று என் கூடியவா. இதுக்கப்புறம் போகும்போதே அது இந்த உலகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல சொல்ல போனா இது எப்படி வந்திருக்கும்னா நம்ம சுபாரு கொண்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கு இது வந்திருக்கும். இந்த காப்ளின் லீடரை பத்தி கேட்டா ஆல்ரெடி அவன் இறந்து போயிட்டானா, வந்து போய் வேற ஒரு கேட்ல ஆளு மாட்டின்னு இருக்கான். ஆல்ரெடி இலுக்கு வந்து சொல்லியிருப்பாரு, இந்த கேட்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம இறந்து போகணும். அப்படி பண்ணும் போது தான் நம்மளால தப்பிக்க முடியும். அங்க போற வழியில உன்னை வந்து ஒரு பர்சன் மீட் பண்ணும். அவங்க தான் எனக்கு சொன்னாங்க நீ வந்து இந்த இடத்துக்கு வரன்னு. அதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். நம்ம ஹீரோக்கு புரியல அது யாருன்னு. வந்து பார்த்தா ஒரு லேடி வந்து இருக்கா. அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவன் நம்ம ஹீரோ கையில இருக்க அந்த பிரேஸ்லெட் அது பயங்கரமா ஜொலிக்குது. அதுக்கும் ஒரு ரீசன்
ரீசன் இருக்கு. இந்த பிரேஸ்லெட்டை கொடுத்தது இந்த லேடி தான். வெல்கம் சுபாரு, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை இந்த டைம்ல இல்ல நான் சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் அந்த சுபாருக்கு ஹெல்ப் பண்ணதும் இவங்க தான் அந்த கிங் ஆஃப் அரோரா. உங்க சுபாருக்கும் புரியாது, அதாவது இவன் தேடி வந்த பர்சன் அது வந்து இவங்க தானே. இந்த சைடு சாய்க்காவோட உடம்புல இருக்க சாயா அவ வேல்கன மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் வந்து நிக்குது. இந்த மாஸ்டர் ஞாபகம் இருக்கா? இதுதான் நம்ம சாய்க்காவோட அக்காவை விதமா மாத்தோம் அந்த குயில், அது வந்து இதுதான். அங்க இதனால சாயா அவளோட ஃபார்முக்கு வரா. இந்த சைடு நம்ம ஷீகிஷிமா எங்க இருக்கானே தெரியல, ஒரு மாதிரி வியடா இருக்கு அந்த இடமே. ஹேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னோட வீட நீ வியடா இருக்குன்னு சொல்ற? அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே நம்ம ஷீகிஷிமா ஃபர்ஸ்ட் விஷயமா மன்னிப்பு கேட்கறான். மன்னிச்சிருங்க, இது வந்து ஒரு ஹோம்னு எனக்கு சுத்தமா தெரியாது. என்னோட பேரு ஷீகிஷிமா, நான் தெரியாதனமா தான் இங்க வந்தனே. நான் சில பல சக்க ஃப்ரெண்ட்ஸால தான் இங்க வரவே செஞ்சேன். இடத்துல இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஐப்ரோஸை பாக்குறாங்க. அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து சொல்றா, அப்பனா எனக்கு தெரிஞ்ச இந்த ஆளு வந்து ரொம்ப கெட்டவனாலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஷீகிஷிமாக்கு புரியல இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு. இதனால அவன் டைரக்டா கேக்குறான், அம்மா நீங்க எல்லாம் யாரு? அது எங்களை பத்தி உங்களுக்கு தெரியலையா? உண்மையை சொன்னா எனக்கு தெரியல, நான் எங்க இருக்கேனே தெரியல. முக்கியமா இது என்ன கண்ட்ரி சைடு அதை வந்து சொல்ல முடியுமா? அப்பதான் அவங்க சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ரெயின்போ கண்ட்ரியோட 6 கிங்கா. இந்த பொண்ணு இருக்கால, இவரோட பேரு எஸ்தர், இவ கோஸ்ட் கிங்கா. அங்க இன்னொருத்தரும் இருக்காருல, இவரு 6 கிங்ல ஒரு பர்சன், இவரோட பேரு டொபிட். ஷீகிஷிமா 6 கிங்னு கேட்டோன்னே ரொம்ப ஆச்சரியமாவறான். அங்க இவங்க ஒண்டி இல்ல, அங்க இன்னமும் ஒரு 2 பேர் இருக்காங்க. இவங்களும் அந்த ரெயின்போ கண்ட்ரியோட ஒரு 6 கிங்ல ஒருத்தங்க தான். இதுல ஒரு நைட் இருக்கா பர்பனஸ்னு, ஒரு பொண்ணு இருக்கு மரியானு. இவங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு தெரிஞ்சவனே ஒரு பார்ட்டி மாதிரி அங்க என்ஜாய் பண்றாங்க. இடத்துல பார்ட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணி நம்ம ஆளு அப்படியே அங்க தூங்கிடுறான். எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப டயர்டா இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட முகத்துல அவ்வளோ களைப்பு, அவ்வளோ டென்ஷன் எல்லாமே தெரிஞ்சது. அவன் தூங்கட்டும் விடு. அதே டைம்ல நம்மளுக்கு இன்க்ளூடர்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரையுமே நான் வந்து பாத்துக்கிறேன். முக்கியமா குடிக்கும் போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த வேவரன்ஸை ஃபர்ஸ்டா நான் கொல்லணும். இதுல ஒரு பங்க மீட்டா போட்டுடலாம், இன்னொரு பங்க ஜாம்பியா மாத்திடலாம். இந்த சைடு அந்த லாவாவோட ஃபைட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த கியூரல் இது வந்து ஒரு பயங்கரமான ஃபயரி அட்டாக் பந்து. அதுவும் நம்ம சாயா மேல படாவுது. அங்க கியூரல் பத்தி அவ யோசிக்கிறான். நான் என்ன யோசிச்சேன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு யோசிச்சேன். அண்டெட் குயினா இருக்கும் போது எனக்கு ஃபயர் வந்து ஒரு வீக்னஸ் தான். இருந்தாலும் நான் இதை பண்ணி ஆகணும். சுபாருக்காகயாச்சும் நான் இதை பண்ணணும். சுபாரு அந்த விஷயத்த சொல்லும் போது சாய்க்கா ரொம்ப கஷ்டப்பட்டா. அவ கண்ணீர் விட்டு அழுதா. அதனால இந்த விஷயத்த நான் பண்ணியே தீரணும். என்னோட பவரை நான் காட்ட போறேன். அந்த இடத்துல ஒரு ஸ்கெலிட்டனால ஆன ஒரு பயங்கரமான கிரியேட்டரை அவ சமன் பண்றா. இது ஒரு பாய்சன் டிராகன் தான். இதால பாய்சனை பயங்கரமா செலுத்த முடியுமா? அந்த பாய்சன் டிராகனை பத்தி அந்த கியூரலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த கியூரலும் அந்த பாய்சன் டிராகனும் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கான். நான் யோசிச்சு பார்க்கல, இந்த பாய்சன் டிராகனை உன்னோட அத்தாரிட்டி கீழே வச்சிருக்கியா? ஆமா ஆமா, நீ கவலைப்படாத, எனக்கு தெரியாது இந்த மாதிரி இந்த பாய்சன் டிராகன் இது வந்து உன்னோட ஃப்ரெண்டுன்னு. இப்போ இதுதான் விஷயம்னா நீயும் எனக்கு இல்ல வந்துதான் ஆகணும். நான் உன்னையும் இதே மாதிரி மாத்திடுறேன். இது கேட்டோடனே அது பயங்கரமா கடுப்பாவுது. அங்க கியூரல் சொல்லுது, எனக்கு இதனால தான் இந்த நெக்ரோமான்சர் மாதிரி இருக்கிற இந்த ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது. இந்த பாய்சன் டிராகனுக்கும் கியூரலுக்கும் அங்க பயங்கரமான சண்டை ஏற்படுது. அந்த கியூரலும் பயங்கரமா தாக்குது. இந்த சைடு நம்ம சாயாவும் சொல்றான், இப்பதான் எனக்கு புரியுது, நான் இப்பதான் ரீசெண்டா என்னோட மெமரியை கெயின் பண்ணேன். அதே மாதிரி நான் எதுக்காக நம்ம சுபாருக்கு இந்த அளவுக்கு லாயலா இந்த விஷயமும் எனக்கு தெரிய வந்தது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2வது ஸ்டார் கேட்ல வசமா மாட்டினிருந்த அந்த டைம்ல என்ன சுபாரு கொன்னா. அப்போ நான் இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். டைம்ல நான் சைல பார்த்தேன் நம்ம சாய்க்காவோட நிலைமை அது வந்து மோசமா இருந்தது. அவ சாகர மாதிரி போனா. இப்போ எனக்கு தெரிய வந்தது நான் ஃபைட் பண்ண அந்த பையன் கூட இருந்த அந்த பொண்ணுதான் இவனு. ஆமா, அவன் எங்க தான் போனா? அவன் ஒண்டி இங்க இருக்கா. அங்க சைட்லயும் ஒரு பிரகாசமான டோரையும் நான் பார்த்தேன். இப்போ எனக்கு புரிய வந்தது, அட இது வந்து ரெயின்போ டோர் ஆச்சு. இது வேங்கிஷோட அத்தாரிட்டியில இருக்க ஒரு டோரு. அப்படின்னா அந்த பையனால கான்ட்ராக்டை உருவாக்க முடியும், சாய்க்காவை திரும்ப உயிரோட வர வைக்க முடியும். இப்போ நான் வந்து இப்போ சாய்க்காவை காப்பாத்தணும்னா நான் தான் அவக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். இதனால்தான் நம்ம சாய்க்காவோட உடம்புக்குள்ள குயின் ஜூடியட் இவங்க வந்து வந்திருப்பாங்க. நான் நம்ம சாய்க்கா வந்து ரொம்ப இன்னசென்ட், என்ன பண்ணலாம் தெரியாது. அவளை ஓரளவு கட்சி இப்போ ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுக்கும் மேல நம்ம சாய்க்காக்கு நிறைய விஷயம் தெரியாது. அது எல்லாத்தையுமே கத்து கொடுக்க தான் இவங்களே வந்திருப்பாங்களே. அதனால்தான் நம்ம சாய்க்காவோட உடம்புல திடீர்னு வேற ஒரு பொண்ணை நம்ம பார்த்திருப்போம். சுபாரும் யோசிச்சான், சாய்க்காவோட உடம்புல இது யாருன்னு. அந்த எபிசோட்ல நம்மளுக்கு தெரியல, ஆனா இப்பதான் தெரியுது அந்த அண்டெட் ஸ்கெலிட்டன் குயின் அவங்க தான் இவங்கன்னு. எப்போ அவங்க சுபாருவை மீட் பண்ணாங்களோ அவங்களோட உலகமே மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க ரொம்ப கொடூரமானவங்களா இருந்திருப்பாங்க. சுபாருக்கு லாயலா இருக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பண்ண விஷயம், அதனால இவங்களுக்கு புது புது விஷயம்லாம் அங்க கெயின் ஆயிருக்கும். அதனால தான் நான் சுபாருக்கு இந்த அளவுக்கு ரொம்ப டெடிகேட் பண்ணி ரொம்ப லாயலா இருந்தேன். அதனால கியூரல் நான் உன்னை விட போதில்லை. ஏன்னா என்னோட சாய்க்காவை நீ ரொம்ப கோவமாக்கிட்ட, அதுக்காக நீ இறந்தாகணும். இதனால அந்த பாய்சன் டிராகன்
டிராகனுக்கு ஆர்டர் கொடுக்குறா, சீக்கிரம் அதை விடாத, அதை கொன்று எப்படியாச்சு. ஆனா கடைசியில அதோட ஃபைரே பவரை வச்சு இந்த கியூரல் அது வந்து பாய்சன் டிராகனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. அவ்வளவுதான், இந்த மாதிரி உன்னோட கதையும் இதே மாதிரி தான் முடிய போகுது. பாஸ்ட்ல வேணா நீ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம், இப்போ நீ ரொம்ப வீக் ஆயிட்ட. இப்போ நீ அந்த 2 ஸ்டார் கேட்டுக்கு போனியோ அப்பயே நீ ரொம்ப வீக் ஆயிட்ட. உன்னோட கதையும் இப்போ எண்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பாய்சன் டிராகன் மாதிரி சுபாரு வழியா சாய்காவோட பாடியை பாரோ பண்ணிருக்கேன். அதே டைம்ல நான் இப்போ ரொம்ப வீக்கா இருக்கேன். மரியத்துல என்னோட கதை வந்து எண்டாகணும் தான், ஆனா அதுக்கான டைம் ஒன்றும் இது இல்லை. ஏன்னா போதுமான அளவுக்கு நான் டைமை கொண்டு வந்துட்டேன். இனி இவங்க சொல்ல திடீர்னு ஒரு பயங்கரமான தண்டரு இது படுவேகமா வந்து அந்த கியூரல தாக்குது. அதோட உடம்பு அப்படியே 2 துண்டாவுது. அட இது யாரு பண்ணா? அட கிளிமே, காட் ஆஃப் தண்டர், நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? இது ஆபீஸான விஷயம் தான். நான் நீ என்னோட ப்ரெஷியஸான ஸ்டூடெண்ட்டை அழுக வச்சுட்டேன். அதுக்காக தான் நானே கலையறிங்க வந்து உன்னோட கதையை முடிக்கிறேன். இனி ஒரு சொல்றாரு, இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்மளுக்கும் இப்பதான் தெரிய வந்திருக்கு தாயாவோட உடம்புல இந்த ஜூடியட் அந்த பொண்ணு வந்து யாருன்னு. உங்க இதுக்கு முன்னாடியே செகண்ட் ஸ்டார் கேட்ல சண்டை இருப்பாங்களா ஒரு அண்டெட், அந்த அண்டெட் குயின் தான் இவங்க. உங்க தானே இப்போதான் நம்மளுக்கு தெரிய வருது. சில பேர் இந்த விஷயத்த கெஸ் பண்ணிருக்கலாம். என்னமோ நிறையவே மர்மம் இருக்கு. லைட்டா இது ஒன் பீஸோட சிங்க் ஆகும். ஒன் பீஸ்ல இதே மாதிரி ஒரு சீன் வரும். கூமா வந்து எல்லாரையுமே அதுல டெலிபோர்ட் பண்ணுவான். இதுல இகஸ்னு ஒரு பொண்ணு வந்து எல்லாரையுமே தனித்தனியா வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிட்டா. இப்படின்னு லைட்டா சிமிலாரிட்டியா இருக்கு. சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.